உங்கள் வாழ்க்கையின் அத்தனை ஆசீர்வாதமும் எங்கிருந்தா தொடங்குது? ஆத்துமா, மனது. நீ தேவனை குறித்து அறிந்திருக்கிற அறிவு, உன்னோட கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், உன்னுடைய ஆழ் மனது, விருப்பம், வில்லு, இதெல்லாம் சேர்ந்த உன்னுடைய மனது, ஆத்துமா இருக்கு பத்தியா? அந்த ஆத்துமா எவ்வளவு வசனத்தை கேட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்குதோ, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். ஸோ நீ எல்லாத்தையும் வாழணும் அப்படின்னா அதில் ஒன்று தான் தெய்வீக சுகம். முதலாவது எங்கே அது தொடங்குது சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஹலோ, வாயை திறந்து சொல்லுங்க. அதனால தான் சபையில் ஆத்துமாவை வாழ வைக்கிறாங்க. அவர் என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா. அப்போ தெய்வீக சுகத்தை பற்றி ஆத்துமா என்ன அறிந்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய சரீரத்துக்குள் கடந்து வரும். இங்கே உட்காந்துட்டு ஊரை எதையாச்சும் கனவு கண்டுட்டு அப்புறம் வார்த்தை என்ன லொக்கு லொக்குன்னு இரும்புறது அல்ல. இரும்புவது தவறு நான் சொல்ல வரல. ஆனால் ஆத்மா வாழ்வதற்கான உள்வாங்குதல் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. You must follow the word of God and receive the word of God. Then only it will transform your soul. From the soul your body is being transformed. புரியுதா? ஆமென். ஆத்மா என்பது மனது. அந்த மனதுக்குள்ளே தான் புத்தி இருக்குது, அந்த மனதுக்குள்ளே தான் எண்ணம் இருக்குது. இது எல்லாமே அதனுடைய பார்ட்டு. அந்த பைபிள் சொல்லுது, அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் திரும்பும். அப்போ யோசிக்கிற எங்கே நடக்குது? ஆத்துமாவில் நடக்குது. அப்போ உங்கள் வாழ்க்கை கப்பல் எங்கே போகுது? சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை கப்பல் மரணத்துக்கு போகுதா, ஜீவனுக்கு போகுதா? சொல்லுங்கள். தப்பு. எதை யோசிக்கிறீங்களோ அங்கே தான் போகுது. சொல்லுங்கள், நான் ஜீவனை யோசிக்கிறேன், நாளைக்கு எந்திரிச்சு பரபரப்பாக வேலை பார்க்குறத யோசிக்கிறேன், நாளைக்கு நான் ரொம்ப சாட்சி சொல்கிறத யோசிக்கிறேன், இதை விட இன்னும் ஆக்டிவாக நான் ஒர்க் பண்ணுறதை யோசிக்கிறேன். இதையே யோசித்து பைபிள் சொல்லி இவைகளையே சிந்தித்து இவைகளிலே நிலைத்திருங்கள். ஸோ தெய்வீக சுகம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் உங்கள் சிந்தனையில் ஆரம்பிக்கிறது. அதனால தான் பிசாசு எப்போவுமே சிந்தனையை குழப்பி விட்டுட்டா வாழ்க்கையை கலக்கி விட்டுறலான்னு அவனுக்கு தெரியும். அதனால் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் லௌகிக கவலையினாலும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னார். இந்த உலகம் தான் இந்த மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் மனது, அது கண்ட்ரோல் ரூமு. இப்போ கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே கண்டதை உள்ளே விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃப் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். இங்கே உள்ளே போய் கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மேலே வச்ச மேரி பிஸ்கட்டை எலி தின்றுருக்குமா அப்படின்னு இங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யார் அது? யார்கிட்டயோ கர்த்தர் இப்போ தெளிவாக பேசிக்கிட்டு இருக்கிறார். மேரி பிஸ்கட்டை எலி தின்றுருக்குமா? உங்கள் இருதயம் லௌகிக கவலைகளினாலே பாரம் அடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ மைண்டில் தேவையில்லாத பாரம் வருதுன்னு என்ன அர்த்தம்? உங்கள் இம்யூனிட்டி அது காலி பண்ணிக்கிட்டு இருக்கு. வருஷம் ஃபுல்லாக தேவையில்லாத யோசித்த போது தான் நம்மளுக்கு பிரச்சனை நேரத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து ஆக்ட் பண்ண முடியாதபடி அந்த அன்னெசரி என்கேஜ்மெண்ட்ஸை மைண்டில் கொடுத்துருவோம் பிசாஸ். ஆனால் உங்கள் மனது வார்த்தையோடு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகும் என்றால் உங்கள் பிரச்சனைகள் நொடி பொழுதிலே கர்த்தர் சுகமாக தக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார். எல்லா பிரச்சனையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு நிற்கிறீங்க. இயேசு நாமத்தில் கையை தட்டி வருது அவருக்கு ஆமென். அதனால தான் இந்த காசு, பணம், துட்டு, மணி, அப்புறம் வேற என்ன பிஸ்னஸ்ஸு, எவனை ஜெயிக்கிறது, எவனை இதில் ரொம்ப நம்ம மைண்டை கொடுக்கவே கூடாது. நாளைக்கு திடீர்னு ஒரு அட்டாக் வரும்போது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்த புள்ளி விவரம் அங்கே ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. அதனால தான் இதெல்லாம் தூக்கி ஓரமாக ஒரு பாக்கெட்டை போட்டு வச்சுட்டு வார்த்தைக்கு உங்களுக்கு இருக்கிற தொடர்பு அது ஒன்று தான் உன்னையும் பிள்ளையும் குடும்பத்தையும் காப்பாற்ற போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. ஸோ ஆத்மா வாழணும், வார்த்தையில் வாழணும். அப்படி வாழும்போது என்ன நடக்குதுன்னா, நேற்று ஆவியானவர்கிட்ட பேசினார், இந்த கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடுகிறவன், பெரும் மழை பெரும் காற்றடித்து பெரும் வெள்ளம் வந்தாலும் இதெல்லாம் வெளியிலேருந்து வரல, மைண்டுக்குள்ளே வருது. நேற்று ஆவியானவர்கிட்ட பேசினார், மைண்டில் தானே அந்த காற்றடிக்குது, மைண்டில் தான் அந்த வெள்ளம் மோதுது, மைண்டில் தான் அடித்து தகர்க்க பார்க்குறான் பிசாசு. இப்படி எது மோதுனாலும் அவன் மைண்டு கர்த்தரை நம்பி அவன் இருதயம் ஸ்திரமாக இருக்கும்.
அப்போ தேவன் நல்லா என்கிட்ட கேட்குறாரு, நேற்று கேட்டார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, வெள்ளம் வந்துச்சா அஸ்திபாரம் வந்துச்சான்னு கேட்குறாரு. சொல்லுங்கள். வெள்ளம் வந்த பிறகு அஸ்திபாரத்தை போட்டாரா, வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அஸ்திபாரத்தை போட்டுறாரா? அப்போ அஸ்திபாரம் தான் போடுறாரு. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ தேவன் அஸ்திபாரத்தை போட்டுறதுனால உங்கள் லைஃப்பில் எப்போவுமே போட்டுருவார் பாருங்கள். போட்டுறதுனால வெள்ளம் வரும்போது வேலை பார்க்காமல் போயிடுவோம். மைண்டுக்குள்ளே மைண்டு தான் ரொம்ப முக்கியம். மைண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ ஆத்மா, உங்கள் மனது லௌகிய கவலைகளினால் பாரமடையாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். எப்போவுமே 10 காசு 5 காசு கவலையிலே ஓடிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இந்த தெய்வீக சுகம்ன்ற ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஸோ முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் உனக்கு சொல்கிறேன், மேலானவைகளை விரும்புங்கள், மேலானவைகளை தேடுங்கள். தொடர்ந்து உலக காரியங்களே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வீக் ஆகிட்டே வரீங்க. சார் நிறைய ஜெபிப்பாங்க பாருங்கள், ஆனால் அதை விட நிறைய உலகத்தை யோசிப்பாங்க. ஆனால் சில கொஞ்சமாக ஜெபிக்கிறாங்க, நிறைய கடவுளை பற்றியே யோசிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு யோசிக்கிறீங்கன்ற முக்கியம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியம் சகோதரி, ரொம்ப முக்கியம். ஏனென்றால் உங்கள் தெய்வீக சுகம், நம்முடைய தெய்வீக சுகம் எங்கே ஆரம்பிக்குது? ஆத்மாவில் ஆரம்பிக்குது, மனதில் ஆரம்பிக்குது. அடுத்து சொல்கிறாரு, உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். உன் சரீரம் கெடுக்கப்படும்னு அவனுக்கு பவுல் பயப்படவே இல்லை. சரீரம் கெடுக்கப்பட்டாலும் சரியாயிருண்டா. கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள். இங்கே காய்ச்சல் வந்தா சொல்லுங்கள், சரியாயிரு சரியாயிரு சரியாயிரு. இங்கே தலைவலி வந்தா சரியாயிடுச்சு, இங்கே வயிற்றுவலி வந்தா சரியாயிடுச்சு. மனசு கெடுக்கப்படாத வரைக்கும் உடம்பு கெடுக்கப்படவே முடியாது. பயப்படாத பயப்படாத பயப்படாத. கைத்தட்டு. ஆமென். தெய்வீக சுகத்தின் ரகசியம், மனசு கெடுக்கப்படாத வரைக்கும் உடம்பு கெடுக்கப்படவே முடியாது. பிசாசோட டார்கெட் உடம்பை கெடுக்கிறது இல்லை, உன் மனசை கெடுக்கிறது. உன் மனசை கெடுக்கிறது. மனசுக்குள்ள சாக்கடையை கொண்டு வந்துட்டா உடம்புக்குள்ள அவனால் செய்ய முடியும். அப்போ தேவன் என்ன செய்ய, மனதை புதிதாகிட்டே இருக்கிறார். எல்லாருக்குமே அந்த மனசு பழசாகத்தான் செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மனதை புதிதாக்குகிறது, வாழ்க்கையை மறுரூபமாக்குறது. ஸோ தெய்வீக சுகம் எங்கே தொடங்குது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லுங்கள், எங்கே தொடங்குது? ஆத்மாவில் தான் தொடங்குது. அப்போ தெய்வீக சுகத்தை பற்றி நிறைய நீங்கள் படிக்க 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 தேவன் எவ்வளோ லிபரலான காடு. எனக்கு தெய்வீக சுகத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். சில டினாமினேஷன் தெய்வீக சுகத்தை பேசியிருக்காங்க, டிவைன் ஹீலிங் பேசியிருக்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, நீ மாத்திரையை சாப்பிட்ட மவனே செத்தடா, அதுவும் ஃபெய்த் டீச்சிங் தான். ஆனால் அங்கே நீங்கள் தேவனை பார்க்க முடியாது. என்னைக்கு ஒருத்தர் மாத்திரையை நினச்சிட்டானோ அப்போவே நினச்சிருவான், நான் விசுவாசத்தில் வழிவிட்டேன், இனி கர்த்தர் என்ன காப்பாற்ற மாட்டார். இப்படி செத்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தட் இஸ் நாட் ஃபெய்த் டீச்சிங், தட் இஸ் லா டீச்சிங், லா ப்ரீச்சிங். என் அன்புக்குரியவர்களே, தெய்வீக சுகம் என்பது ஒரு லிபர்ட்டி. நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு அதிகாரிகள் அல்ல. என்ன விசுவாசிக்கணும், எப்படி விசுவாசிக்கணும் என்பதற்கு அதிகாரி அல்ல, ஊழியர்கள். உங்கள் சந்தோஷத்துக்கு சகாயர். கைத்துங்க. ஆமாம், நாம் பிரசங்கிக்கிற தெய்வீக சுகம், நீ மருந்து எடுத்துக்க, மாத்திரை எடுத்துக்க, நீ ஊசியை போட்டுக்க, இது எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற சுகத்தை தடுக்க முடியாது. ஒரு காலத்தில் தடுக்கும்னு பேசுகிறாங்க, நான் சொல்கிறேன் தடுக்க முடியாதுன்னு பேசுகிறேன். தேவனுடைய தெய்வீக சுகம் உங்களுடைய மாம்சத்தை நீங்கள் எடுக்கிற முயற்சியை முந்திக்கொள்ளும். நான் சொல்கிறேன் இல்லை, மருந்து வந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஏசுனார் வந்துட்டார். பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. இதுதாங்க தெய்வீகம். தெய்வீக சுகம் நீங்கள் கேட்கணும் போது ஒரு அன்பான கடவுளை பார்க்கணும். நீங்கள் கை தட்டுங்க. தேவன் லவ்விங் காட். இது டீச்சிங் இல்லை, இந்த டீச்சிங் இல்லை, இது நீங்கள் நல்லா இருக்கணுன்றக்காக தேவன் விரும்பி நமக்கு வேதத்தில் எழுதி வச்சது. ஸோ தெய்வீக சுகம் என்பது ஒரு பெரிய டீச்சிங் மாதிரியும், அது ஒரு ஃபெய்த் ஆப்ரேஷன் மாதிரியும், அது ஏதோ எலிக்கு ஒரு மருந்தை செலுத்திட்டு எந்திரிக்குமான்னு ரொம்ப சீரியஸெல்லாம் இருக்கிற விஷயம் இல்லை. நீங்கள் லெஃப்ட்டில் போனால் ரைட்டில் போனாலும் நீங்கள் சோமாயிருவீங்க, அவ்வளோதாங்க. கை தட்டுங்க ஒரு ஆமென். சார் நீங்கள் மாத்திரையை போட்டாலும் ஊசியை போட்டாலும் எதை போனாலும் நீங்கள் சோமாயிருவீங்க, அவ்வளோதான். ஒரு சீசனுக்கு நீங்கள் வரும்போது அப்படியே சுகத்தை வாங்கி வாங்கி அனுபவிச்சுட்டு அவர் தான் எப்படியும் வந்துடுறாருலப்பா, அப்புறம் எதுக்குப்பா அப்படின்னு ஒரு முடிவு நீ எடுப்பாரு. அது நீயா எடுக்கிறது, நீயா எடுக்கிறது. நீ கையில் மருந்தை தூக்கி எரிஞ்சிட்டு கத்தர் இருக்காரு, வர மாட்டாரான்னு தெரியல, கத்தர் இருக்க, அது கிடையாது.
ஆனால் தேவன் வாழ்க்கையில் ஒன்று ஓவர்டேக் பண்ணி 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 ஒரு சீசனில் இது தேவையப்படாது, கரண்ட்டே போகாத இடத்துக்குற பேட்டரி லைட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீ வர, நீ டார்ச் லைட் எதுக்குன்னு முடிவுக்கு வரும். அது மாதிரி அப்படி தான். அதனால் ஃப்ரீயாக இருங்க. நம்ம எல்லோரையும் நம்ம ஒருவருக்கும் ஒரு தூரமானவர் அல்ல. இன்றைக்கு ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். இந்த உலகம் முழுவதும் எதிர்மையான காரியத்தை பேசிகிட்டு இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை பேசுகிறார். தெய்வீக சுகம் என்பது வியாதியே இல்லாதவர்களுக்கு தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை அல்ல. வியாதிப்பட்டவர்களாக இருக்கலாம், வியாதிப்படாதவர்களாக இருக்கலாம். அது உங்களுடைய விசுவாசத்தின் அளவுகோலே கிடையாது. முதல் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர்கிட்ட, நான் வேற ஒரு இடத்துல இருந்து தொடங்கணும்னு நினச்சேன். கர்த்தர் இங்கேருந்து தொடங்குறாரு. தொடங்கி எல்லாம் எழுதி முடித்த பிறகு தான் பார்த்தேன், ஆஹா இவ்வளவு நல்லா இருக்கே, இது பலவீனப்பட்டவங்கெல்லாம் கேட்டால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். வியாதியில் விழுவது நீங்கள் தோற்றதாக அர்த்தம் அல்ல என்கிற அதிர்ச்சியான உண்மையை சொல்லுகிறேன். எப்படி சார் அதிர்ச்சியானது? ஒரு குரூப் பேசிக்கிட்டு இருக்கு சார், உங்களுக்கு வியாதி வந்துச்சு நீ தோத்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க சார். இல்லை சார், ஆவியானவர் தெளிவாக சொல்கிறார் சார், நீங்கள் வியாதி உங்களுக்கு வந்து விட்டால், ஈவன் கொரோனாவோ வாட் எவர் இட் மே உங்களுக்கு வந்துட்டனால நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தமே கிடையாது. முதல் அதை தெரிஞ்சுக்காங்க. கை தட்டுங்க. நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. நீங்கள் தோத்தீங்கன்றதுக்கு அர்த்தமே கிடையாது. நீங்கள் உங்களை ஐயோ நம்ம ஃபெய்த்தில் அந்த ஸ்டாண்டர்டில் இல்லையே நீங்கள் நினைக்கிறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சங்கீதம் 91:10 வாக்கு பண்ணின தேவன்தான் யாக்கோபு 5:14 ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக என்றும் கூறி தன்னுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தினார். தேவனுடைய வேலையை உற்சாகப்படுத்தி நம்மளை தெய்வீக சுகத்தை கூட்டிட்டு வர்றது தான். Faith teaching is not a condemning teaching, but to make you stand again in faith. ஒன்றை மறுபடியும் எந்திரிச்சு விசுவாசத்தில் நிற்க வைக்கிறதுக்கு தான் தெய்வீக சுகம், ஃபெய்த் டீச்சிங்கை ஒழிய உன்னை குற்றப்படுத்துவதற்கல்ல. உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். அப்படியே இருக்கு. அப்போ வியாதி இருக்கு, எல்லாம் சொல்லுங்க, படுக்கை இருக்கு. இப்போ நான் சொன்னேன், அப்போ என்ன சொல்றீங்க ஆண்டவரே? வியாதியை அங்கீகரிக்கலாம் நீங்கள் சொல்றீங்களா? எப்படி அங்கீகரிக்கலாம் நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொன்னார். நான் வியாதியை அங்கீகரின்னு சொல்லலடா, வியாதிப்பட்டவர்களை அங்கீகரி அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வியாதிப்பட்டவனை நீ அங்கீகரிக்கும் போது வியாதி துரத்தப்படுகிறது. வியாதிப்படுவது என்பது விசுவாசத்தின் வீழ்ச்சி அல்ல, அதை புரிஞ்சுக்கணும் முத. அல்ல வியாதிப்படாமல் இருப்பது விசுவாசத்தின் சிறந்த நிலை என்று அப்படின்றது அது அது என்னன்னு தெரில எனக்கு. அது அல்லன்னு நான் சொல்ல முடியாது. இட் மே பி பெட்டர் ஸ்டாண்ட், பட் திஸ் இஸ் நாட் அ worst ஸ்டாண்ட். அதனால் பல வருஷம் நான் ஊசியை போட்டதில்லை அப்படின்னு பேசுகிற ஆளுங்க சுற்றி இருக்கிறவனை எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிடையாது. சிலர் இருக்கிறாங்க, ஒரு 6 மாதம் ஒழுக்கமாக வியாதி இல்லாமல் இருந்திருப்பாங்க சார். அவன் எந்திரிச்சு ஒரு 2 வருஷம் கூட இருக்காது, அவன் ஆடுற ஆட்டத்தை கேட்டிங்கன்னா சூரியனே நான் நிப்பாட்டிட்டேன், சந்திரனே நிப்பாட்டிட்டேன். ஏண்டா ஏன் அங்கே நான் நிற்கும். நான் கொரோனா வார்டுக்குள்ளே போனேன், நான் கொரோனாக்காரனை கட்டி பிடிச்சேன், நான் முத்தத்தை கொடுத்தேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, நான் அப்படின்னாலும் நீங்கள் புரிஞ்சு, தட் இஸ் ஜெசபெல் ஸ்பிரிட். அது சுற்றி இருக்கிறவனெல்லாம் டம்மி பண்ணிடும், நம்மளால் முடியாது போலன்னு. ஆனால் ஹோலி ஸ்பிரிட்டு எப்போவுமே ஃபெய்த்தை மேக்னிஃபை பண்ண மாட்டார், காட்ஸ் லவ்வை தான் மேக்னிஃபை பண்ணுவார். ஒரு நல்ல சாட்சி நான் ஜெயிச்சேன்னு சொல்ல மாட்டான், தேவன் என்ன ஜெயிச்சிட்டாரியா அப்படிதான் சொல்லுவான். ஐ எம் அ வெரி நார்மல் பர்சன் தான் பேசுவான். நான் பயங்கரமான ஃபெய்த் வாரியர் அப்படிலாம் பேச மாட்டான். அவன் சாதாரண ஆள் தான். அப்போ கேட்ட உடனே இவ்வளவு பலவீனமானவன் தேவன் செஞ்சிருக்காருன்னா தேவன் நல்லவரை நமக்கும் செய்வாரா என்கிற உற்சாகம் அவனுக்குள் கடந்து வர வைக்கும். ஸோ முதல் நிலையிலிருந்து நீங்கள் தவறும்போது 2ஆம் நிலையிலிருந்து உங்களை முதல் நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாக்குத்தத்தங்களை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பார்வையில் விசுவாசத்தில் உச்சமானவன் கிடையாது, அவருடைய பார்வையில் துச்சமானவன் கிடையாது. அவர் அத்தனை பேரையும் மேலான இடத்திற்கு அழைத்து செல்லவே விரும்புகிறார். சரி, சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 2-3 எல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துட்டு, இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் யூ ஆர் குவாலிஃபைடு for enjoying the divine healing and to enter into divine health, divine protection உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன்.
வாசிப்போம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். எல்லாம் பாருங்க, எல்லாம் பாருங்க. லாசரு வியாதியாய் இருந்தான். எல்லாம் சொல்லுங்க. இப்போ நல்லா கவனிங்க. வியாதி வந்து சுகமாக்கப்படுகிற ஒரு விஷயம். ஒரு சிலர் இருக்காங்க, சார் வெளியில் நீங்கள் இது வந்து சாதாரண ஏதோ 4 பேர் வியாதியில் இருக்காங்க அவனை என்கரேஜ் பண்ணுறக்கா பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. வெளியே வந்துடணும். அதெல்லாம் விட்டு இவங்க எல்லாம் லா குரூப்பு. இவனெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. தெய்வீக சுகம் என்பது வியாதியை உள்ளடக்கியது. வியாதியே இல்லாட்டி அங்கே என்ன சுகம்? கையை தட்டுக்கு வருதா இருக்கு. உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஒரு குரூப்பு. அதில் நீங்கள் கில்ட்டி கான்சியஸ் ஆகிடக்கூடாது. அதுக்கு தான் இந்த சத்தியத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். லாசர் வியாதிப்பட்டான். உங்கள் வாழ்க்கையில் பலவீனம் வர்றதை நீங்கள் அங்கீகரிங்கன்னு நான் சொல்லலை, அங்கீகரிங்கன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் பலவீனப்படுறதுல நீங்கள் விழுந்து போனீங்கன்னு நினச்சிங்கன்னு வச்சுக்காங்களேன், பலவீனம் உங்களை ஆட்கொண்டுரும். பலவீனம் வர்றனால நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போலடா, நான் தேவனுடைய அன்புக்குரியவன் தான் அப்படின்ற இடத்துல நிற்கும் போது தான் அங்கேருந்து எழுந்து நீ ஜெயிக்க ஆரம்பிக்கிறாய். That is the bottom line of this message. அதுதான் பாட்டம் லைன். லாசர் வியாதிப்பட்டான். அப்படி இருந்தா பரவாயில்ல, அதோட முடிஞ்சா பரவாயில்ல. அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி, எப்படி பாருங்க, நீர் சிநேகிக்கிறவன் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அப்ப லாசருவை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்ப நேசிக்கிறவன் கூட வியாதிப்பட முடியும் அப்படின்னு நான் பிரசங்கிக்க வரல. தப்பான ரூட்ல எடுக்காத. நீ வியாதிப்பட்டதுனால கடவுளோட நேசம் உன் மேல இல்லைன்னு நினைச்சிராத. உன் வியாதிப்படுவது என்பது நேசத்தின் அளவுகோல். கைத்தட்டு. உன் ஆரோக்கியம் தேவன் வைத்திருக்கிற நேசத்தின் அளவுகோல் அல்ல. நீ வியாதிப்பட்டதுனால கர்த்தரோட நேசிக்கல நீ நினைக்காத. அங்கே நேசிக்கப்பட்டவன் ஒரு வியாதியாயிருந்தான். அப்ப நேசம் ஏன் வியாதிக்குள்ள தள்ளிச்சு? நேசம் வியாதிக்குள்ள தள்ளல, நேசம் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்துச்சு. அடுத்த சில வசனம் கழிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் யதார்த்தமா சொல்லல. மக்கள் சொன்ன அவர் இவனை எவ்வளவாய் சிநேகித்தார். அப்ப இயேசு லாசருவை நேசிச்சாரு. ஐயா எனக்கு வியாதி வந்திருக்கியா, நான் விசுவாசத்தில் பெரிய அளவில் இல்லையா, அதனால கர்த்தர் எங்களெல்லாம் நேசிக்கல போல. அவர் பாரு 23 வருஷம் அவர் ஊசியை போட்டதில்லைன்றாரு, 25 வருஷம் மாத்திரை சாப்பிடன்றாரு, அவங்கெல்லாம் ரொம்ப நேசிக்கிறார் போல கர்த்தர், எங்களை நேசிக்கலையோ அப்படி நினைச்சிடாத. உன்னுடைய ஆரோக்கியத்தின் அளவு வச்சு கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பின் அளவை நீ ஜட்ஜ் பண்ணாத. இங்கே அவர் ரொம்ப நேசிச்ச ஒருத்தனே வியாதியாக இருந்திருக்கிறான். அப்போ அன்பு என்ன செஞ்சிச்சு? அன்பு தான் அந்த வியாதியிலேருந்து அவனை வெளியே கொண்டு வருது. ஸோ வியாதியை வச்சு கடவுளுக்கு உனக்கு இருக்கிற உறவை நீ கணக்கு பண்ணாத. நீ பாதாளத்தை படுக்க போட்டாலும் அங்கேயும் அவரோட நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட நேசம் கொஞ்சம் கூட உன்னை மேலே குறையவே இல்லை. அதனால யாரோ சில பிரசங்கிகள் சொல்றாங்கன்னு எனக்கு விசுவாசம் இல்லை, கடவுளோட அன்பு ஏன் மேலன்னு நினைக்காத. தேவன் நேசிக்கிறார். இதெல்லாம் வச்சு அவரோட அன்பை நீ கணக்கு பண்ணிடாதன்று. இன்னொரு வசனம் கூட நல்லா இருக்கு, பிலிப்பியர் 2:26. 2:26 சீக்கிரம். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் எப்பாப்பிராதீத்து அப்படி வாசிங்க. எப்பாப்பிராதீத்து உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அடுத்து அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி. சோ இந்த வசனத்தை நான் எடுத்து எப்படி பேசிட்டாங்கன்னா, எப்பாப்பிரத்துக்கு வியாதி வந்திருக்கு, அப்ப நமக்கு வியாதி வரும். ஸோ வியாதி வந்து நமக்கு வரும் என்று பயன்படுத்துவோர் உண்டு. நான் சொல்ற புரியுதா? இது 100% பொய். இந்த வசனத்தை வியாதி அங்கீகரிக்கிறதுக்கு நீங்க பிரசங்கம் பண்ணவே கூடாது. வியாதி வரும் என்பதற்காக இந்த வசனம் சொல்லலை. இந்த வசனம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? நீ வியாதி உன் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அதுக்காக நீ தோத்துட்டன்னு அர்த்தம் கிடையாது. அதனால தேவனுடைய அன்பு உன்கிட்ட இல்லைன்னு கிடையாது. இதெல்லாம் வச்சு நீ வந்து ஃபெயிலியர் சக்சஸ்ன்னு ஒன்று நினைக்காத. ஃபெயிலியர் சக்சஸ்ன்ற இதெல்லாம் தாண்டினது. கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். வந்தோடனே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டெலிவரன்ஸ் எனக்கு.
நான் வந்து தெய்வீக சுகத்தை விரும்புகிறேன் சார், நான் தெய்வீக சுகத்தில் வாழ்ந்துருக்கேன் சார், நான் ஜெயிச்சிருக்கேன் சார், நான் ஸ்கேன் ரிப்போர்ட் என் வாழ்க்கையில் மாறி இருக்கு சார், நான் பெரிய பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றிருக்கேன் சார், ஆனால் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இவருக்கு முன்பாக நான் சாட்சியாய் வாழ்ந்தாக வேண்டும் ஆண்டவர், எங்கேயும் நான் வியாதிப்பற்றக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அந்த பயம் போயிடுச்சு. கையெழுத்து. ஏனென்றால் வியாதிப்படுவது என்பது விசுவாசத்தின் அளவுகோல் கிடையாது. வியாதிப்படுவது என்பது தோற்று போனதாக அர்த்தம் கிடையாது. இது நல்லா மனசில் நீங்கள் பதிச்சுக்கணும். நீ ஊழியக்காரே ஒருத்தர் வியாதிப்பட்டாருன்னா அவர் தோத்துட்டார் நீங்கள் நினச்சிடாதீங்க. அதை வச்சு நீங்கள் அளவுகோல் பண்ண முடியாது. ஒருத்தர் திடீரென்று மயங்கி விழுந்துட்டார், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சோன்னா உடனே அவருக்கு வந்து கடவுள் அவர் மேலே வந்து இவர் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்டில் இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க. பைபிளில் ரொம்ப நெருக்கமான நிறைய பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்க. கடவுள் என்று ஒன்று சொன்னார், நான் எத்தனையோ முறை வியாதியை நான் கடிந்து கொண்டு இருக்கிறேன். பேதுருவின் மாமி வந்து சுகம் இல்லாமல் இருந்தப்ப he rebuked the fever அப்படி வருது. அவர் சொல்றாரு, என்கிட்ட எத்தனையோ இடங்களில் நான் வியாதியை கடிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு இடத்துல கூட வியாதிப்பட்டவனை நான் கடிந்து கொண்டதே இல்லடா. கையத்தட்டு. ஆமென். நல்லா தட்டிடணும், நல்லா தட்டிடணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் எத்தனை முறையோ வியாதியை கடிந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு முறை கூட வியாதிப்பட்டவனை நான் கடிந்து கொண்டதில்லை. எசபேலின் ஆவி, பிசாசின் ஆவி, குற்றப்படுத்துகிற ஆவி வியாதிப்பட்டவனை கடிந்து கொள்ளும். என்ன உனக்கு விசுவாசம் இல்லை? அவரெல்லாம் பெரிய ஊழியக்காரு, அவரெல்லாம் பெரிய விசுவாசம் போது அவருக்கு எப்படி இது வரும்? இவெல்லாம் யாருன்னா கத்துக்குட்டி சார், கத்துக்குட்டி. என் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு விசுவாசம், அவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. நான் வெளிப்பாடு இந்த நாட்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவர்களெல்லாம் விசுவாசத்தில் குறைந்தவர்கள் என்று பேசுவதற்கு நமக்கு எந்தவித அதிகாரம் இல்லை. அவர்கள் எல்லார் மீதும் தேவன் வைத்திருந்த அன்பை நீங்கள் கணக்கிட முடியாது. அவர்கள் தோற்று போனதாக அர்த்தம் இல்லை. ஸோ உங்கள் வாழ்க்கையில் கூட திடீர்னு நீங்கள் ஒரு காய்ச்சல் அப்படி வந்து காய்ச்சல் அங்கீகரிக்கிறதுக்கான செய்தி அல்லது, உங்களை நீங்கள் அங்கீகரிங்க. கையை தட்டு. அதை தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்து காய்ச்சல் அங்கீகரிக்கிறதுக்கான செய்தி அல்ல. காய்ச்சல் வருதோ வரலையோ ஒன்றை நீ அங்கீகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்றை எப்போவுமே நீ அங்கீகரிக்கணும். யூ மஸ்ட் அக்னாலேஜ் யுவர் செல்ஃப் அட் ஃபர்ஸ்ட். ஒன்றை நீ அங்கீகரிக்கலாம். எவன்டா அங்கீகரிப்பான்? தெருவில் போகிறவன் வரவனுக்குலாம் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை முதலாவது நீ அங்கீகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீ ஆரோக்கியத்தில் இருந்தாலும் நீ பலவீனத்தில் இருந்தாலும் நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதே. எல்லாரும் கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். This is what the bottom line of this message. தெய்வீக சுகத்தை அறிந்து கொள்ள வந்திருக்க அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தி எதற்காக நீ சொல்றேன்னா, வியாதியை நீ அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. வியாதி என்பது துரத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நீ எல்லா சூழ்நிலையிலும் நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். 1000 பேர் 1000 சொல்லலாம், ஆனால் நீ தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன் என்பதை ஒரு நாளும் நீ மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, நீ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் பிசாசுக்கு இடம் எல்லாமே இருந்துச்சு. தோத்துட்டிங்கன்னா உள்ள நுழைஞ்சிருவான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, நிற்கிற வரைக்கும் நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, பிசாசு கடை இல்லை. ஆனால் விழுந்துட்டுனா நுழைஞ்சிருவான்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீ வந்து விழுந்திருந்தாலும் அவன் நுழைய முடியாது. கைத்துட்டு. ஏன்னா இப்போ ஆல்ரவுண்டில் நீ வந்து அங்கீகரிக்கப்பட்டவன். ஒரு நாளும் நான் வியாதியை அங்கீகரிப்போம் அல்ல. ஆனால் தேவன் வியாதியில் இருக்கிறவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ நான் முடிக்கிறேன் என் அன்புக்குரியவர்களே. ஸோ இன்றைக்கு நான் என்ன சொல்ல வரேன் என்றால், வியாதிப்படுவது, பலவீனப்படுவது என்பது உங்களுடைய நீங்கள் விழுந்து போனதாக, தோற்று போனதாக அர்த்தம் இல்லை. அவ்வளோதான். அதை வச்சு ஒருத்தருடைய ஃபெய்த்தை ஸ்டாண்டர்டை மெஷர் பண்ண முடியாது. ஃபெய்த்துன்றது பெரிய சப்ஜெக்ட். அதில் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்குது. சரியா? மணியில் ஆப்ரேட் ஆகிற ஃபெய்த் இருக்குது, ஹீலிங்கில் ஆப்ரேட் ஆகிற ஃபெய்த் இருக்குது, என்ன ரிவர்சிங் ஏஜில் ஆப்ரேட் ஆகிற ஃபெய்த் இருக்குது, இம்மார்டலிட்டியில் ஆப்ரேட் ஆகிற ஃபெய்த் இருக்குது. ஒவ்வொன்றும் வேறு வேறு விசுவாசம். இந்த ஹீலிங்கில் ஆப்ரேட் ஆகிறவங்க கூட வயசாகிட்டே இருப்பான், அவனுக்கு ரிவர்சிங் ஏஜில் அந்த ஃபெய்த் ஆப்ரேட் ஆகாது. இம்மார்டாலிட்டியில் கூட ஆப்ரேட் ஆகிட்டு இருப்பான், வந்து சரி அழிவுக்குரிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவான சாகாமையும் தெரிஞ்சுக்கணும், அழிவுக்கு எதுவான அழியாமல் தெரிவிக்கிற எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபெய்த்து. சோல்ஸை வந்து கெயின் பண்ணுறது வேறு ஃபெய்த்து, மணியை கெயின் பண்ணுறது வேறு ஃபெய்த்து, ஐஸ்வர்யம் வேறு, ஆரோக்கியம் வேறு, நீடிய வாழ்வு வேறு. ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வேறு விசுவாசத்தை குறைஞ்சவனால நீ பேசக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வரேன், நான் முதலாவது உங்களை அங்கீகரிச்சேன். தைரியமாக வீட்டுக்கு போங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க. வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டவங்களாக இருப்பீங்கன்னா, ஐயோ நான் விசுவாசத்தில் இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. இது இன்றைக்கி பேசுகிறதுக்கு நான் வரலை. 10 வருஷங்கள் இந்த செய்தியை கேட்டாலும்
இந்த உலகத்துல எந்த ஊழியக்காரனை எவனும் கை நீட்டக்கூடாது. கை தட்டி கொடுத்தவருக்கு எந்த விசுவாசி எவனும் கை நீட்டக்கூடாது. ஏனென்றால் இவைகள் எல்லாம் நான் அங்கீகரிக்கப்படாதவன் என்பதற்கு அர்த்தம் அல்ல. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன். கையை தட்டி வருவதற்கு ஹalleluya ஹalleluya ரபலபது ரமனபலியன் நல்லா 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 நல்லா. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனால் நேசிக்கப்படுகிறவன். நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஜெயிக்கிறவன். நான் விழுந்து போன நல்ல நான் ஜெயிக்கிறவன். ஓ ஹalleluya ஹalleluya.